ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுகுமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்னர் லேண்டு, ஒரு விஐபி ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் ப்ளஸ் ஒரு பெரிய கமர்ஷியல் ஏரியா அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்த. ஸோ அந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்க ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த கார்னரில் இந்த தட்டி அடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பக்கம் ஒரு ரோடு, சின்ன ரோடு, ஒரு 12 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய ரோடு, இது ஒரு 30 அடி ரோடு. இந்த ரோடு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி டெமாலிஷ் பண்ணி, பழைய பில்டிங் இந்த டெமாலிஷ் பண்ணி உங்களுக்கு வேக்கண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி சேல் இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டி தான். ஓகே, இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டி நகர் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. டி நகரில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும், மிகப்பெரிய ஒரு ஹாட்டான ஸ்பாட்டு. அதில் சரவணா ஸ்டோர்ஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு எதிரில் அமைஞ்சிருக்க மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. நிறைய சென்னை சில்க்ஸு இதெல்லாமே உங்களுக்கு அந்த 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 ஒரு லைனில் இருக்க, பெரிய லொக்கேஷனில் இருக்கிற லைன்லேருந்து அப்படியே பின்னாடியே பக்கத்துலேயே இதை வந்து கமர்ஷியலாக அவங்க வாங்கி ஒரு குடோன் வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்க யூஸ் பண்ணலாம். அந்த பெரிய அந்த சரவணா ஸ்டோர்ஸில் இருக்கவங்களோ இல்லை போத்தீஸில் இருக்கவங்களோ யார் வேணும் அப்படி யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவலாக வேணும், ரெசிடென்ஷியலாக நம்ம கட்டிக்கணும், நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ஒர்த்தாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 அடி ஃப்ரண்டேஜ், 50 அடி நீளம், 34க்கு 50 அப்படின்ற மாதிரி இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸிங் வந்து 2 ஃபேஸிங்கில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. மொத்தம் 1700 ஸ்கொயர் ஃபீட்டு வந்து லேண்ட் அமைஞ்சிருக்கு. 34க்கு 50, 1700 சதுரடி, அதாவது 3/4 கிரவுண்டுக்கு 100 சதுரடி கம்மி. ஓகே, எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சவுத்து, ஒரு பக்கம் ஈஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. சவுத் ஃபேஸிங் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 34 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. லென்த் வந்து 50 அடி ஈஸ்ட் ஃபேஸிங் சைடில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 விதமாக அமைஞ்சிருக்கு. பட் இந்த ரோட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃப்ளாட்டு, இண்டிவிஜுவல் ஹவுசஸ்லாம் இருக்குது இந்த ரோடுலேயே, இந்த 10 அடி ரோட்லேயே சொல்கிறேன் நான். அந்த அளவுக்கு தான் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ 34க்கு 50 இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து அப்ரூவ்டு இருக்குது. லோன் எலிஜிபிள் நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக போக முடியும். ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தல. ஒரு சூப்பரான ஒரு விஐபி ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. நீங்கள் யாருக்கு தேவைச்சாலும் இதில் இருக்க நம்பர் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உடனே நம்ம பார்க்க முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து சரவணா ஸ்டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் சரவணா ஸ்டோர்ஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து ஹிந்தி பிரச்சார சபா அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஹிந்தி பிரச்சார சபா வாக்கபிளில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. டி நகர் பஸ் டிப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸில் டி நகர் பஸ் டிப்போ அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இங்கே ஸ்கூல்ஸ் எல்லாமே, நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூல்ஸு, நம்ம நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது இங்கே. சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில். அது இல்லாமல் இது சுற்றி பவுண்ட்ரி மார்க் பண்ண மாதிரி காம்பவுண்ட் மாதிரி உங்களுக்கு போட்டிருப்பாங்க, அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கார்னர், இந்த கார்னர் பவுண்ட்ரி ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு. ஓகே, இன்றைக்கி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை போத்தீஸு, நல்லி சில்க்ஸு, சென்னை சில்க்ஸு, ஜிஆர்டி, இதெல்லாம் நிறைய பெரிய பெரிய இடத்துக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்க மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி. யாருக்கு தேவைச்சாலும் இதில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் யாருக்கு நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சவங்க யாராக இருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள், உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ப்ரொமோட் பண்ணி தரலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்து எல்லா நேர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நம்ம கொடுப்போம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டாலும் சொல்லிவிடுங்க, நம்ம உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு முடிச்சு கொடுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் எல்லாத்துக்கும். தேங்க்யூ.